ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சட்னி ரெசிபி பார்ப்போம். அதுக்கு நான் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க, நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். உளுந்து, கருப்பு உளுந்து, நான் தோல் நீக்காத உளுந்து தான் உடச்ச உளுந்து எடுத்துருக்கேன். அது ஒரு கப் எடுத்து எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே 2 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அதோட நான் வரமிளகா குண்டு மிளகா ஒரு 7 மிளகாவும் நீல மிளகா ஒரு 5 மிளகாவும் சேர்த்துருக்கேன். இது நல்லா உளுந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 பெரிய தக்காளி சேர்த்து கட் பண்ணி உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதும் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் தேங்காவும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு இப்போ அரைச்சி எடுத்துப்போம். நம்ம தாளிக்கிறதெல்லாம் இல்லை, தாளிக்க வேண்டாம். இப்போ இதில் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உளுந்து லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. உளுந்து இந்த பேக் பெயின் இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. நல்லெண்ணெய் உளுந்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தி. இது மாதிரி சட்னி வச்சு சாப்பிடுங்க, இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி தோசை, இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.